ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாக்கியலட்சுமி. இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கோபி ராதிகாட்ட சொல்றாரு, எனக்கு இனியாவை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கவலைப்படாதீங்க கோபி, இனியாவுக்கும் சேர்த்து தானே நம்ம ட்ரெஸ் வாங்கியிருக்கிறோம், ஒருவேளை அது அவளுக்கு பிடிக்கலன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. எழில அவரோட ஃப்ரெண்ட்ட சொல்றாரு, இன்னையோட எல்லாத்தையும் முடிச்சுக்க வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்றாரு. புரியுற மாதிரி சொல்லி எழில் அப்படின்னு சொல்றாரு அவரோட ஃப்ரெண்டு. ப்ரொடியூசர் என்கிட்ட கேட்டதே தானே கேட்டுட்டு இருக்கிறாரு, கதையை மாத்த சொல்றாரு, நானும் முடிவா முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆபீஸை காலி பண்ண சொல்லிட்டாரு அவர். நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிடலாம், நாளைக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு எழில். ப்ரொடியூசரோட பொண்ணு பங்க வராங்க, என்ன விஷயம், நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைங்க, ஆபீஸ் காலி பண்றதை பத்தி தான் சாதாரணமா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு எழில். ஆபீஸை காலி பண்றது உங்களுக்கு சாதாரணமான விஷயமா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. ப்ரொடியூசரோட பொண்ணு சொல்றாங்க, உங்களுக்கு எவ்வளவு பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை மிஸ் பண்றீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. எழில் சொல்றாரு, வருத்தம் இருக்கதா செய்து, எங்களை மாதிரி ஆள்களுக்கு மனசுல இருக்க எனர்ஜி தாங்க பவர் அப்படின்னு சொல்றாரு. அந்த எனர்ஜியை இந்த மாதிரி வருத்தப்படுறதுக்கோ இல்ல புலம்புறதுக்கோ வீணடிக்க கூடாது அப்படின்னு எழில் சொல்றாரு. ஹேவ் டு மூவ் ஆன்னு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு எழில் சொல்றாரு. எழிலோட இந்த கேரக்டர் பார்த்து ப்ரொடியூசரோட பொண்ணு ரொம்ப அட்மையர் ஆகுறாங்க. அடுத்ததா ஜெனி ராதிகாவோட அண்ணன் சந்துருக்கு கால் பண்றாங்க. கல்யாணத்துக்கு என்னென்ன ஃபுட்டு சார் வேணும், நாங்க கேட்டரிங்ல இருந்து கால் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அர்ஜென்ட்டா வெளியில போயிட்டு இருக்கிறோம், வந்தோடனே கால் பண்றோம் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அடுத்ததா ராதிகாட்ட கோபி சொல்றாரு, நம்ம கல்யாணத்தை பத்தி நான் அம்மாட்ட சொல்லலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொன்னா அவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. கோபி சொல்றாரு, இதுக்கு அம்மா சம்மதிப்பாங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அவங்ககிட்ட மறைச்சு கல்யாணம் பண்ணா லைஃப் லாங்கா எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கும் அப்படின்னு கோபி சொல்றாரு. ஒருவேளை அவங்க இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. கோபி சொல்றாரு, யாரு தடுத்து நிப்பாட்டினாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் ராதிகா, என்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அம்மாவுக்கு கால் பண்ணி நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாரு. நான் கோபி பேசுறேம்மா அப்படின்னு சொல்றாரு. எங்களெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா கோபி அப்படின்னு கோபியோட அம்மா கேக்குறாங்க. நீங்க என் மேல ரொம்ப கோபமா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுதுமா அப்படின்னு கோபி சொல்றாரு. நாங்க யாருப்பா அவன் மேல கோபப்படுறதுக்கு, எங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கோபியோட அம்மா சொல்றாங்க. அவங்கள தனியா சந்திச்சு ஒரு அரை மணி நேரம் பேசணுமா, நீங்க கோவிலுக்கு வாங்கம்மா அப்படின்னு கோபி சொல்றாரு. அடுத்ததா பாக்கியா ஜெனி ரெண்டு பேருமே கல்யாண ஆர்டர் கிடைச்ச ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க சந்துரு வராரு. சந்துருவை மீட் பண்ணி பேசுறாங்க. சந்துரு அந்த இன்சார்ஜ்ட சொல்றாரு, லேடிஸ் தான் இருக்கிறாங்க, இவங்க செஞ்சிருவாங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஜெனி சொல்றாங்க, ஏன் சார் லேடிஸ்னா நாங்க பண்ண மாட்டோமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் அப்படி சொல்லல, நிறைய தடைகளை கடந்து இந்த கல்யாணம் நடக்க போகுது, அதனால அதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சந்துரு சொல்றாரு. நீங்க கவலைப்படாதீங்க சார், நாங்க நல்லபடியா செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. சந்துரு பாக்கியாட்ட சொல்றாரு, இது உங்க வீட்டு கல்யாணமா நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நீங்க எப்படி பார்த்து பார்த்து பண்ணுவீங்களோ அதே மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க சார், நாங்க சிறப்பா செஞ்சு கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கோபியோட அப்பா கோபியோட அம்மாட்ட கேக்குறாரு, வெள்ளிக்கிழமை ஆனா டான்னு கோவிலுக்கு கிளம்பிடுவ, இன்னைக்கு என்ன போகாம உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டா மட்டும் எல்லாம் நல்லபடியாவா நடக்குது, நம்ம குடும்பம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்களா அப்படின்னு புலம்புறாங்க ஈஸ்வரி. கோபி அப்பா சொல்றாரு, கோவிலுக்கு போய் கடவுள்கிட்ட வேண்டுனா மனசுல இருக்க பாரம் குறையும், அதுக்காக தான் எல்லாரும் கோவிலுக்கு போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஈஸ்வரிக்கு கோபி கோவிலுக்கு வர சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. கோபி வேற கோவிலுக்கு வர சொல்லியிருந்தானே, அது தெரியாம நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரிங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரி. நான் வேணா அவங்க கூட வரட்டுமாமா அப்படின்னு செல்வி கேக்குறாங்க. நான் கோவிலுக்கு போனா உடனே வர மாட்டேன், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவேன், அப்புறம் இங்க இருக்க வேலையெல்லாம் யார் பாக்குறது அப்படின்னு செல்விட்ட கேக்குறாங்க ஈஸ்வரி. என்னாச்சு இவையே திடீர்னு பதட்டப்படுறா அப்படின்னு யோசிக்கிறாரு கோபியோட அப்பா. கோபி அம்மா இப்போ கோவிலுக்கு கிளம்பி வராங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.